சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் பகுதியில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் ஆதன் நியூஸ் செயலியில் செய்திகளாக பதிவிட்டு சிட்டிசன் ஜேர்னலிஸ்டாக மாறுங்கள். அரசியல் நிகழ்வுகள், சுவாரஸ்ய தகவல்கள், கோரிக்கை, திருவிழா, விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளையும் போட்டோ மற்றும் வீடியோவுடன் செய்திகளாக பதிவிடலாம். இது குறித்த மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் தெரியும் இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளவும். திரு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் முரண்டு பிடிச்சிட்டே இருந்தாரு. பிஜேபிலாம் நமக்கு வேண்டாங்க, அவங்களோட அண்ணன் தண்ணி புழங்க வேண்டாம் அப்படின்லாம் முடிவுல இருந்தாரு. அவங்களாலதான் நம்ம தோத்தோன்னு சொன்னவங்கலாம் அவங்களையும் கூட்டுன்னு போயிட்டு அமித்ஷாவை பார்த்துட்டு வந்திருக்காரு. என்ன நடக்குது அதிமுக பாஜக? திமுகவை அகற்றுவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். ஏன்னா திமுக என்பது மாநில உரிமையை விட்டுருங்க, தனிநபர் உரிமையை கூட பறிக்கின்ற ஒரு அயோக்கிய கும்பல். இந்த அயோக்கிய அராஜக கும்பல் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்றால் இங்கே அனைவரும் ஒன்றிணைவதில் தவறு இல்லை. விஜய் அப்படி சொல்லிட முடியாதுல்ல. சொல்றேங்க, விஜய் இன்னைக்கு சி ஓட்டர் கருத்து கணிப்பெல்லாம் பாத்தீங்களா? சி ஓட்டர் என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அதெல்லாம் எடப்பாடியே விஜய்க்கு முன்னாடி இருக்காரு. ஆமாங்க, அந்த சி ஓட்டர் கணக்குப்படி 27% தான் ஸ்டாலின் விரும்புறாங்கன்னா 73% ஸ்டாலின் விரும்பலன்னு எடுத்துக்கலாமா? அது என்ன, கருணாநிதி செய்தால் சாணக்கியம், மற்றவர்கள் செய்தால் அது வந்து அரசியல் லாபத்திற்காக செய்கிறார்கள். அப்புறம் வேற எதுக்கு அரசியல்? ஐயா ஒட்டவே ஒட்டாதுன்னு சொன்னுங்க ஐயா, நமக்கு அவங்க வேண்டவே வேண்டான்னு சொன்னோமே அப்படின்ற. நானு வேண்டவே வேண்டான்னு சொன்னவர்களை கூட அழைத்து வைக்கும்ன்ற அளவுக்கு ஒரு அலங்கோல ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லாமல் போயிட்டு இப்போ ரகசிய சந்திப்பெல்லாம் நடத்திட்டு இருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரம் ரகசிய சந்திப்பு அமித்ஷாவை சந்தித்து 1 மணி நேரம் பேசியதாகவும் நிர்மலா சீதாராமனை சந்தித்து அமித்ஷா வந்து செங்கோட்டையனை சந்தித்தாருன்னு அமித்ஷா சொன்னாரா? அதே கேள்வியே ஏன் நீங்க துரைமுருகன் மேகதாது அணையை கட்ட விட மாட்டேன்னு சொல்லி தினம் பேட்டி கொடுத்துருக்கிறது பாக்குறது இல்லையா? நான் அதெல்லாம் கேட்கலங்க. மேகதாது விஷயத்துக்கு தான் போயிருப்பாரு. அப்ப அதை சொல்லட்டும், அவரு போய் பாருன்னு நீங்க சார். செங்கோட்டை எதுக்கு போனார் சார், அதுக்கு பதில் சொல்லுங்க. துரைமுருகன் எதுக்கு போனாருன்னு அது முதல்ல சொல்லுங்க. நான் செங்கோட்டையன் எதுக்கு போனாருன்னு நான் சொல்றேன். கருணாநிதி விருதை திருமாவளவனுக்கு, திருமாவளவன் உடனே அம்பேத்கர் விருதை வந்து ஸ்டாலினுக்கு, ஸ்டாலின் உடனே இன்னொரு விருதை இன்னொருத்தருக்கு, இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு கும்மி அடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. விருதுன்றது ஒரு அங்கீகாரம் சார். அதெல்லாம் ஏதோ உங்க விருதெல்லாம் என்ன மாதிரியான விருதுன்னு இப்ப கொடுத்தாங்களே, ஸ்டாலினுக்கு ஒரு விருது கெண்டக்கி கர்னல் விருதுன்னு ஒன்று கொடுத்தாங்களே. அந்த கெண்டக்கி கர்னல் விருது வந்து அதுக்கப்புறம் தெரிய வந்துட்டு அது யார் பணம் கொடுத்தாலும் அது கெண்டக்கி கர்னல்னு ஒரு விருது கொடுத்துருவாங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளரும் அரசியல் விமர்சகருமான திரு கிஷோர் கே சாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் கிஷோர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதிமுக பாஜக ரிலேஷன்ஷிப் எல்லாம் மலர்ற மாதிரி இருக்கு. சரி, என்ன நடக்குது அப்படின்னு கேட்கலான்னு தான் நான் அழைச்சிருந்தேன். திரு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் முரண்டு பிடிச்சிட்டே இருந்தாரு. பிஜேபிலாம் நமக்கு வேண்டாங்க, அவங்களோட அண்ணன் தண்ணி புழங்க வேண்டாம் அப்படின்லாம் முடிவுல இருந்தாரு. அவங்களாலதான் நம்ம தோத்தோன்னு சொன்னவங்கலாம் அவங்களையும் கூட்டுன்னு போயிட்டு அமித்ஷாவை பார்த்துட்டு வந்திருக்காரு. என்ன நடக்குது அதிமுக பாஜக? அதாவது அதிமுக பாஜக வந்து அலையன்ஸ்ன்னு நீங்க சொல்றீங்க. நான் பார்க்கறது என்னன்னாக்க, திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் இவை வந்து ஒன்றுபட வேண்டும் அப்படின்றதான், ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்றதுதான் ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர் செய்யக்கூடிய விஷயமாக இருக்க முடியும். சரி, அதை தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்கிறார். 24 தெரியலையா? புரியல. 24 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இருக்கக்கூடிய சூழல் வேற, சட்டமன்ற இருக்கக்கூடிய சூழல் வேற. இப்ப இதே நீங்க கூட்டணி எப்படி நீங்களே முடிவுக்கு வரீங்க? இல்ல, இதுவரை சந்திக்காத ஒருத்தர் சந்திக்கவே மாட்டேன், அவ்வளவுதான், இவங்களுக்கும் உறவே வேணாங்க, அவங்க அந்த பக்கம் போனா நாங்க இந்த பக்கம் போறோம்னு சொன்னவங்க சந்திக்கிறாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வெளியேறுகிறது அப்படின்றத மட்டும் தான் நம்ம வந்து பார்த்தோம். சரி, அதுக்கப்புறம் மோடி அவர்களையோ அமித்ஷாவையோ வந்து எதுவுமே விமர்சிக்கல அப்படின்ற அந்த விமர்சனத்தை நீங்க தான் வச்சீங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து மோடியோ பிரதமர் மோடியோ இல்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையோ விமர்சிக்கவே இல்லையே அப்படின்னு அன்னைக்கு நீங்க தான் கேட்டீங்க. இன்னைக்கு நீங்களே வந்து சொல்றீங்க அவங்க அண்ணன் தண்ணி புழங்கவே இல்லைன்ட்டு. அவர் என்ன வெள்ளை கொடையை தூக்கி நான் ஓடினாரு நம்ம ஸ்டாலின் மாதிரி, இல்லை கேலோ இந்தியா ஓலோ இந்தியான்னு கூப்பிடுறதுக்கு ஓடினாரு உதவாநிதி மாதிரி? அந்த மாதிரி எங்கேயும் போலையே. அவர் போய் உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார், எதிர்கட்சி தலைவர் உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார். ஸோ பொய் சொல்லி சிறுபான்மை மக்கள் ஓட்டை வாங்கணும்னு இப்படி அப்படியே நாங்க எங்க திட்டணும்? அமித்ஷாவை திட்டணுமா, மோடியை திட்டணுமா, எடப்பாடி எங்கேயாவது திட்டினாரா அப்படின்னு கேக்குறீங்க. இது அவங்களுக்கு புரியணும்ல அந்த மக்களுக்கு. ஏன்னா சிறுபான்மை மக்கள் இந்த பேட்டியை பார்த்தாங்கன்னா கிஷோர் என்ன சொல்றாரு பாருங்க. அப்ப எடப்பாடி நம்மள எல்லாம் ஏமாத்திருக்காரு போல தெரியுது. கிஷோர் சொல்றாரு பாருங்க. அப்படி ஏமாத்தினவர்கள் யாருன்னா
நீங்கள் ரொம்ப கொண்டாடக்கூடிய அந்த திருட்டுறையில் கருணாநிதி தான். சரியா? இந்த இஸ்லாமிய மக்களுடன் நாங்கள் அப்படியே இணக்கமாக இருக்கிறோம், அவர்களோடு தான் பயணிப்போம், அவர்களெல்லாம் பண்டார பரதேசிகள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே பாஜகவோட கூட்டணி வச்சு 5 ஆண்டுகள் வாஜ்பாய் அரசாங்கத்தில் இருந்து குஜராத் கலவரத்தையே நியாயப்படுத்தும் விதமாக அது அந்த மாநிலத்துக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனை என்று சொன்னது யாரு? கருணாநிதி தானே. வார்த்தை நீங்க சரியா சொல்லுங்க. இல்ல அவருடைய பெயர் என்னவோ அதை சொல்லுங்க. இல்லங்க, எடப்பாடி பழனிசாமியே திமுக மேடைகள் என்ன பேசுறாங்களோ அதை நான் பயன்படுத்தி கேள்வி கேட்டா அது ஆரோக்கியமா இருக்கா? அது விவாதம் இல்ல. நீங்க நாகரிகமா இல்ல, நான் அந்த இடத்துக்கு நான் வரலீங்க. நான் நெறியாளரா மட்டுமே கேள்வி கேக்குறேன். அதுதான் அந்த தர்க்கம் சரி. ஆனா நீங்களும் வார்த்தையை சரியா கொண்டு போனீங்கன்னா சரியா தான் பேசுவேன். நான் இப்படிதான் பேசுவேன், இவங்களே இப்படிதான் நான் பேசுவேன். வருடங்கள் கடந்து நம்ம உட்காந்து ஒரு பேட்டி, ஒரு நாகரிகமான பேட்டியாவும் அதே போல மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயத்தை நிறைய வாட்டி சொல்லிட்டேன் உங்களுக்கு மாதேஷ். நாகரிகமான மனிதர்களை பத்தி நீங்க பேசுனீங்க, நாகரிகமா நான் பேசுறேன். நான் உங்களை கேட்டதே அதிமுக பாஜக பத்தி. நீங்க சம்பந்தமே இல்லாம எதுக்கு திமுகவுக்கு போறீங்க? நான் கேட்கறேன், நீங்க இஸ்லாமிய மக்கள் அதிமுக பாஜகனா அதோட நீங்க நிறுத்திக்கணும். அதை விட்டுவிட்டு இஸ்லாமிய மக்களை நாங்கள் ஏமாற்றுகிறோம்னா நீ கொண்டாடக்கூடிய திமுக, நீங்கள் கொண்டாடக்கூடிய கருணாநிதி பண்ண வேலை என்ன? ஜவஹர் அலிலேருந்து ஜாகிர் ஹுசைன் வரைக்கும் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்களே, இதெல்லாம் யார்? இதெல்லாம் இவங்களாம் இஸ்லாமியர்கள் இல்லையா? அப்போ அதுக்கெல்லாம் யார் காரணம்? முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் ஒரு புகாரை கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமும் கூட நீங்க நடவடிக்கை எடுக்கலன்ற ஒரு காரணத்திற்காக அந்த மனிதர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. சட்டமன்றத்தில் வெக்கம் இல்லாம எழுந்து நின்று சொல்றீங்களே, என்ன சொல்றீங்க? எழுந்து நின்று சட்டமன்றத்தில் நாங்கள் சம்பவம் நடந்த உடனே துரிதமாக நாங்கள் நடவடிக்கை எடுத்து விட்டோம். நீங்கள் எப்பொழுது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும்? அவர் உங்களிடம் புகாரை கொடுத்த பொழுது நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். நீங்க ஏன் எடுக்கல? இல்ல, என்ன சொல்ல வரீங்க? இப்ப திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், திமுகவை வீழ்த்துனா திமுக எங்க எதிரி, அதற்கு நாங்கள் பாஜகவோடு உறவாடினாலும் தப்பில்லைன்னு சொல்ல வரீங்களா? எப்படி? நாம பேசுறது ஒண்ணுதான், திமுக வீழ்த்தப்பட வேண்டும். இதில் ஒத்த கருத்து உள்ள அனைவரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். இல்லைங்க, அன்றைக்கே திமுகவை வீழ்த்தணுன்ற புள்ளியில தான் பிஜேபியும் நின்னது, நீங்களும் நின்னீங்க. ஆனால் பிஜேபி வேண்டான்ற ஒரு விஷயம் எதற்காக எடுத்தீங்க? மறுபடியும் எதற்காக உறவாடுறீங்க? இப்போ சேர்றீங்களோ? அதாவது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்லக்கூடியது, எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும் அவை தமிழகத்தின் நலன் சார்ந்து எதுவும் செய்வதில்லை. அப்போ தமிழகத்தின் நலன் சார்ந்து செய்ய வேண்டும் என்றால் தமிழகத்தின் குரலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் தன்னுடைய குரலை அங்கே ஒலிக்க செய்யப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். எப்படி 2014 பாஜக தனியா நின்னாங்க, காங்கிரஸ் தனியா நின்னாங்க, திமுக தனியா நின்னாங்க, அண்ணா திமுக தனியா நின்னாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலாவை தான் முன்னெடுத்தது. சரியா? இது எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்றதை நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம கேட்கறது என்னன்னா, சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை, தமிழகத்திற்கே பிரச்சனை, இந்த திமுக அயோக்கிய கும்பல். இந்த கும்பல் வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்றது பொதுவான கருத்து. பிஜேபியும் இன்க்ளூடிங் பிஜேபி இருந்தாலும் தப்பு இல்லையா? ஆமா, என்ன பிஜேபி என்ன தப்பு இருக்கு இந்த விஷயத்துல? திமுக அகற்றப்பட வேண்டும் என்று பிஜேபி நினைத்தால் மாநில உரிமை சார்ந்து பிரச்சனையை பேச வேண்டியவங்க ஆளுங்கட்சி மட்டும் இல்ல, எதிர்கட்சியும் நீங்களும் பேசணும். நம்முடைய மாநில உரிமைகள் பல நேரங்களில் பறிக்கப்பட்டதாக இன்னைக்கு பல குற்றச்சாட்டுகள் தீர்மானத்தை நிறைவேற்றும் போது கூடவே அதிமுகவும் ஆமான்னு கை தட்டிட்டு வரீங்க, அங்கேயே அதுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க எல்லாமே. ஆனா அவங்களோட போய் உறவாடுறீங்கன்னா எப்படி இந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க? திமுகவை அகற்றுவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். ஏன்னா திமுக என்பது மாநில உரிமையை விட்டுருங்க, தனிநபர் உரிமையை கூட பறிக்கின்ற ஒரு அயோக்கிய கும்பல். இந்த அயோக்கிய அராஜக கும்பல் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்றால் இங்கே அனைவரும் ஒன்றிணைவதில் தவறு இல்லை. பாஜக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி. சரி, அதிமுக தலைமையிலான ஒரு அணிதான் உருவாக போகுது, ஆமா தானே? அதுதான் நடக்கணும். அதிமுக தலைமையிலான ஒரு அணிதான் உருவாக. திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் அதிமுக தலைமையிலான அணிதான் உருவாகும். என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடக்கும்னு அமித்ஷா ட்வீட் போடுறாரு. எடப்பாடியை சந்தித்த சில மணி நேரங்களிலேயே அந்த ட்விட்டர் பதிவு வருது. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடக்கும்னா எடப்பாடியை சந்தித்த பிறகாக அந்த ட்விட்டர் என்ன மெசேஜ் சொல்றாரு? நீங்க அதுக்குள்ள ஏன் கூட்டணி, அதுக்குள்ள ஏன் இல்லைங்க, எடப்பாடியை சந்திக்கிறாரு, அந்த சீக்வன்ஸ் பாருங்க, அதனுடைய தொடர்ச்சியா அந்த ட்விட் வருது. அப்படின்னா அவர் ஒரு பிளான் வச்சிருக்காரு போல, என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சின்றாரு. அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்த ட்வீட் கிடையாது. அதுக்கு முன்னாடியே பாராளுமன்றத்தில் நடந்த நிகழ்வை அவர் அப்பொழுது ட்வீட் போடுறாரு. அன்னைக்கு நடந்த நிகழ்வு, அன்னைக்கு திரு தம்பிதுரை அவர்கள், இருங்க நான் சொல்லிடுறேன் அது என்ன சீக்வன்ஸ் ஆஃப் இவென்ட் சொல்லிடுறேன். காலையில தம்பிதுரை அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்புகிறார்.
தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த ஊழல் சம்பந்தப்பட்ட கேள்வியை எழுப்புகிறார். டாஸ்மாக் ஊழல் சம்பந்தப்பட்ட கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது அதற்கான பதிலாக அப்போ எடப்பாடியை சந்தித்த பிறகாக அதை பதிவு செய்யறாரு. சந்திக்க முன்னாடி பேசியிருக்காரு. அதெல்லாம் பேசினதெல்லாம் விடுங்க சார், பேசினதான் எடுப்போம் கணக்குல. கிஷோர், நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும், ஒரு வாழ்த்து சொல்றது, அதே போல கண்டுக்காம விடுறது, எல்லாத்துலயும் ஒரு அரசியல் இருக்கு. கனிமொழி கூட தான் வாழ்த்து சொன்னாரு, இல்ல அரசியல் இருக்கா? அமித்ஷா வேற யாருக்கும் வாழ்த்து சொன்னது கிடையாது, கனிமொழிக்கு. சார், சந்திக்காத எடப்பாடியை சந்திக்க நேரம் கொடுத்திருக்காரு சார். சந்திக்க விருப்பப்படாத எடப்பாடியை சந்திச்சிருக்காரு சார். அப்ப ஏதோ நடந்திருக்கு சார். சந்திக்க விருப்பப்படல உங்கள்ட்ட வந்து சொன்னாரா? அதிமுகவின் பல ஸ்போக் பர்சன்ஸ் எங்கிட்டே உட்காந்து பேசியிருக்காங்க. அமித்ஷா போனையே நாங்க எடுக்காம விட்டோம் ஆட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம என்ன சொல்ல கேட்கறோம் இங்கன்னா, அமித்ஷாவோட கால் வந்திருக்கலாம், அதை அந்த சமயத்துல எடுக்காம இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் பேசிருக்கலாம். ஏன் நீங்க மாதவிடாய் ரத்தம்னு சொல்லிட்டு நேருவின் மகளிர் நிலையான ஆட்சி தர வருகன்னு சொல்லலையா? நீங்க நேரா அங்க போவாதீங்க. நான் கேட்ட டெல்லிக்கு மட்டும் வாங்க. டெல்லிக்கு எதுக்கு போனீங்க? நேருவின் மகள் டெல்லி இல்லையா, சுவிட்சர்லாண்டா? நேருவின் மகள் எங்க சார்? கேட்ட கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க, அதுதான் மக்களுக்கு சரியா இருக்கும். நீங்க கேட்கிற கேள்விக்கு தான் நானும் பதில் சொல்றேன். அது என்ன, கருணாநிதி செய்தால் சாணக்கியம், மற்றவர்கள் செய்தால் அது வந்து அரசியல் லாபத்திற்காக செய்கிறார்கள், அப்புறம் வேற எதுக்கு அரசியல்? ஐயா, ஒட்டவே ஒட்டாதுன்னு சொன்னங்க ஐயா, நமக்கு அவங்க வேண்டவே வேண்டான்னு சொன்னோமே அப்படின்ற. நானு வேண்டவே வேண்டான்னு சொன்னவர்களை கூட அழைத்து வைக்கும்ன்ற அளவுக்கு ஒரு அலங்கோல ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான், சிம்பிள். இல்ல, இது கரெக்டா ஜெல் ஆகுமா முதல்ல? இன்னொன்னு, அரித்மெட்டிக்கா இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஏற்கனவே அவங்களோட நம்ம இருந்தோம்னா நஷ்டப்பட்டோம்னு நம்ம எல்லாருமே சொல்லியிருக்கோமே. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஏடிஎம்கேல அத்தனை தலைவரும் சொல்லிருக்காங்க, அவங்க இருந்ததுனால தாங்க நம்ம நஷ்டப்பட்டோம். அது அந்த அந்த அன்னைக்கு அது அன்னைக்கு, இன்னைக்கு வேற அப்படின்றீங்களா? இன்னைக்கு சூழல் மாறி இருக்கு. திமுகவோட அலங்கோல ஆட்சியை பார்த்து யாராக இருந்தாலும் ஒன்று சேரலாம் அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்குன்னு எப்படி மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா? பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வச்சா சந்தோஷப்படுவாங்களா? திமுக ஒழியும் அப்படின்றத நினைச்சா சந்தோஷப்படுவாங்க. திமுக ஒழியணும், திமுக ஆட்சி நான் சொல்றேன். திமுக ஒழிக்க முடியாது, ஏன்னா உலகமே அழிஞ்சாலும் கரப்பாம்பூச்சி அழியாது. அது மாதிரி திமுகவும் அழியாது, சரியா? ஆனா ஏன்னா அது கரப்பாம்பூச்சி மாதிரி தான், அதனால அதை விட்டுருங்க. நான் கேட்கறது இங்க, திமுக என்பது அகற்றப்பட வேண்டும். இதற்கு அனைத்து தரப்பிலிருந்தும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அனைத்து தரப்பும் நான் சொல்லும் பொழுது ஏன் நான் பாஜக விட்டு யோசிக்கணும்? அனைத்து தரப்புன்னு சொல்லும் பொழுது நான் ஏன் பாஜக விட்டு யோசிக்கணும்? ஒன்லைன் அஜெண்டா, அவ்வளவுதான். இதுதான் திமுக அகற்றப்பட வேண்டும், அவ்வளவுதான். அந்த பக்கம் ஒரு இன்டாக்டா வெற்றி மேல் வெற்றி பெற்ற ஒரு கூட்டணி, இந்த பக்கம் நீங்க பிஜேபியோட சேர்ந்தீங்கன்னாவே நஷ்டப்பட்டிருக்கோம் பல நேரம்னு நாங்க பதிவு பண்ணியிருக்கோம். ஆனா அது அப்படி எப்படி அரித்மெட்டிக்கா கால்குலேட் ஆகும் அப்படின்னு தெரியல நமக்கு களத்துல. அப்புறம் தான் தெரியும் பிஜேபியோட இருக்கிறவங்களுக்கு என்ன நிலைமைன்றத தமிழ்நாட்டு அரசியல் பார்த்துருக்குது. கூட இருக்கவங்களுக்கு பெரிய லாபம் வந்ததில்ல. ஓகேங்களா? அதை எப்படி சரி கட்ட போறீங்க? மற்றவங்க யார் யார் சேருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு மெகா கூட்டணி மகா கூட்டணின்னு எடப்பாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. அதுல கடைசியா யாரும் வராத, கடைசியா போய் அமித்ஷா அவர் மிக தெளிவாக அதையும் விளக்கிட்டார். என்ன, நான் மெகா கூட்டணி என்று பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் அமைக்கலையே, நீங்கள் வந்து இப்போ எப்படி அமைப்பீங்க அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்பட்ட பொழுது நாடாளுமன்றத்திற்கு மக்கள் பார்வை அப்படின்றது வேற, ஸோ கட்சிகளுடைய பார்வை என்பதும் வேற. ஆனால் சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது அது திமுக அதிமுக என்ற இரு துருவங்களை வைத்து தான் அது பார்க்கப்படுகிறது. அப்போ அப்படி பார்க்கப்படும் பொழுது திமுக எதிர்ப்பு வாக்குகள்னு இருக்கு இல்லையா, இந்த எதிர்ப்பு வாக்குகள் என்பதனை ஒன்றிணைப்பதற்கான முதல் படியாக டெல்லியில தமிழகம் சார்ந்து, இப்போ திருப்பியும் சொல்றேன், இவர் கூட்டணிக்காகத்தான் போனாருன்னு நீங்க சொல்றீங்க, நான் சொல்லல, சரியா? நான் சொல்லுவது என்னன்னா, தமிழகம் சார்ந்து அதுக்கு முன்னாடியே போய் பல முறை பார்த்திருக்க வேண்டியதானே. அவ்வளவு அக்கறை இருக்கிறவர் எதிர்க்கட்சி தலைவர். இப்பதான் போனோம், அப்ப போக கூடாதுன்னு ஏதாவது இருக்கா சார்? என்ன சார் திடீர்னு இதெல்லாம்? என்ன சார் இது? தமிழகம் சார்ந்து உங்களுக்கு இன்னைக்குதான் 4 வருஷத்துல இப்பதான் உங்களுக்கு தமிழகம் சார்ந்து இப்பதான் தெரியுதா? தமிழகம் சார்ந்து பேசினது இல்லையா எடப்பாடி பழனிசாமி? டெல்லிக்கு போனதே இல்லையா? பிஜேபியோட 2 வருஷமா கட்டாயி போச்சு, எல்லா உறவும் பெருசா இல்ல. யார் சொன்னது? பாஜகவுடைய தேசிய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழகம் சார்ந்த பிரச்சனைகள் வரும்பொழுது குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவர்களை பாராளுமன்றத்தில் நம்ம வந்து கேள்வி கேட்கிறோம். அதே மாதிரி வெளியே அமைச்சர்களாக, மத்திய அமைச்சர்களாக இருக்காங்க அப்படின்னாக்கா மரியாதை நிமித்தம் அவர்களை சந்திக்கிறோம் என்றால் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். தமிழகம் சார்ந்த நன்மைன்னு வரும்பொழுது அதுல என்னங்க எதிரி கட்சி, ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி? உண்மையிலேயே தமிழக மக்களின் நலனுக்காக, உரிமைக்காக அந்த கோரிக்கையை வைக்கதான் அமித்ஷாவை சந்திச்சாரா? இதுல அரசியல் இல்லைன்றீங்களா? எப்படி அரசியல் இல்லாம எப்படிங்க இருந்திருக்கும்? 2.5 மணி நேரம் 2 தலைவர்கள் பேசுறாங்கன்னா இதுல வந்து தமிழகம் சார்ந்து பேசப்பட்டதுன்னு சொல்றோம். அது வந்து என்னெல்லாம் பேசினாருன்றதை பட்டியலிடுறாரு. இதை கடந்து அரசியல் இருக்காது நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? அரசியல் இருக்க கூடாது இல்ல சார். ஒரு தலைவர், ஒரு கட்சியின் முக்கியமான தலைவர், அந்த கட்சியின் முதல்வர் வேட்பாளர், நாளைக்கு முதல்வர் ஆக போறேன்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னையில இருந்து டெல்லிக்கு போறாரு. டெல்லியில பத்திரிகையாளர் கேட்கறாங்க, நான் அலுவலகத்தை பார்க்க தாங்க வந்தேன்,
யாரையோ ஒரு முக்கிய தலைவரை நீங்க பார்க்க போறதா சொல்றாங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, நான் என் கட்சி ஆபீஸ பார்க்க வந்தேன்னு மட்டும் சொல்றாரு. ஏன் அந்த ஒரு வெளிப்படையே இல்ல? என்ன இது நீங்க சாயந்தரம் பாக்குறேன்றத 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னா என்ன? நான் ஒரு சந்திப்புக்காக கூட வந்திருக்கேங்க, காத்திருங்கன்னு சொல்லணும்ல. அவர் சொன்னது என்ன? நீங்க திருத்தி பேசுறீங்க. அவர் சொன்னது ரொம்ப தெளிவா. என்ன சொன்னாரு? நான் பிரத்யேகமாக யாரையும் பார்க்க வரவில்லை, அலுவலகத்தை பார்க்க வந்திருக்கிறேன். சரியா? மற்ற விஷயங்கள் நான் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்ற. ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னா, சில விஷயங்கள் முன்கூட்டியே வெளியே கசிந்தால் அது வேற மாதிரி இட்டு கட்டி போகும். அது சரியா? அந்த மீட்டிங் இருக்கு பாருங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு சட்டசபையில சொல்லிட்டாரு, முன்கூட்டி அவருக்கு தெரிஞ்சிச்சு பாருங்க. அவர் யாரை சந்திக்க போறாருன்னு எங்களுக்கு தெரியும், அவர்கிட்ட சொல்லிட்டு வாங்க, இங்க மும்மொழி கொள்கை எல்லாம் வேலைக்கு ஆகாது, இருமொழி கொள்கை தான் கொஞ்சம் சொல்லிட்டு வாங்க, நீங்க யாரை போய் சந்திக்க போயிருக்கீங்கன்னு எனக்கு தகவல் தெரியும் அப்படின்னு சட்டசபையில சொல்லிட்டாரு. ஸ்டாலினுக்கு வேங்கவேல் என்ன நடக்குதுன்றது தெரியாது. சரியா? ஸ்டாலினுக்கு நாங்குநேரியில் சாதி வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறதுன்றது தெரியாது. ஸ்டாலினுக்கு அவருடைய வீடு இருக்கு பாருங்க, செனட் ஆஃப் ரோடு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோடு குண்டும் குழியுமா இருக்குன்றது கூட தெரியாது. சரியா? ஸ்டாலினுக்கு அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி செந்தில் பாலாஜி திருட்டுத்தனமாக டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு, அது ஏன் போயிட்டு வந்தாருன்றது கூட தெரியாது. அதுக்கு முன்னாடி February 4, 2025 இதே ஆண்டு இந்த காட்பாடி கொள்ளையன் துரைமுருகன் போயிட்டு வந்தாரு. இதுக்கு வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கவனமா பேசுங்க. சரி, மாண்புமிகு காட்பாடி கொள்ளையன், சரி மாண்புமிகு காட்பாடி மணல் திருடன், சரியா? போயிட்டு வந்தாரு துரைமுருகன் எங்க டெல்லிக்கு. அங்க எதுக்கு போயிட்டு வந்தாரு அப்படின்றது தெரியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுக்கு போயிட்டு வந்தாருன்றது மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் பதிலும் சொல்லிட்டாரு. நீ என்னெல்லாம் கேட்கணும்னு சொன்னியோ அதை முன்னாடியே நான் திட்டமிட்டு அதை நான் அங்க பக்குவமா பேசிட்டேன். நீ தான் வெள்ளக்கொடையை தூக்கின்னு ஓடுவ, இல்ல உன் மகன் தான் ஏதோ ஒன்று ஆகாவளி பத்திரிகையை தூக்கின்னு ஓடுவான். நான் அப்படி கிடையாது. நான் தமிழக மக்களுக்காகத்தான் அங்கே போய் சென்று பேசுவேன். தமிழக மக்களுக்காக தான் குரலாக நான் அங்கே இருப்பேன். தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த குரல் என்ன? இந்த அயோக்கிய அராஜக அலங்கோல திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான். அது அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் முன்னெடுப்பாக சென்று சந்தித்திருக்கிறேன். இருந்துட்டு போட்டமே. இல்ல எடப்பாடிக்கு அந்த இது இல்ல, எது இல்ல, ஒரு வெளிப்படை தன்மை இல்லையேன்னு நான் கேட்கிறேன். டெல்லிக்கு போன வெளிப்படை தன்மைனா என்ன பண்ண? ஒரு உள்துறை அமைச்சரை சந்திக்க போறன்றத முன்கூட்டியே அறியாமல அவர் ஒன்றும் போல, ஏதோ திடீர்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவருக்கு உடனே அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சா? அது உடனே 1 மணி நேரத்துல அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சா? சரி, உங்களுக்கு ஏன் மறைக்கணும்? உங்களுக்கு ஏன் தெரியணும்? தெரியணும் சார். எதுக்கு டெல்லி பயணம்ன்றது சொல்லிட்டாரு. இதான் டெல்லி பயணம், எதுக்கு போனேன்னு தான் சொல்லிட்டாரு. அதுக்கு மேல வேற என்ன சொல்லணும் உங்களுக்கு? அமித்ஷாவோடு ரகசிய பேச்சுல அரசியல் இருந்திருக்கு. வரும் நாட்கள்ல பிஜேபி அதிமுக உறவு கண்டிப்பா மலரப்போகுது. 24 அதோடைய ஒரே அஜெண்டா திமுகவை வீழ்த்தணும், அவ்வளவுதானே? அதுதான் நான் என்ன சொல்றேன். திமுக வீழ்த்தணும்ன்றது ஒரே அஜெண்டா இல்ல. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் இல்ல, இங்க சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒவ்வொரு நபருக்கும் இருக்கக்கூடிய பொறுப்பு கடமை, சரி, இருக்க வேண்டிய பொறுப்பு கடமை. சரியா? அதனால அதை நீங்க அதோட நீங்க பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அது கூடுதல் பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா பிரதான எதிர்கட்சியுடைய தலைவர் அவர் அப்படின்றதுனால, அதனால அவருக்கு அந்த கூடுதல் பொறுப்பு இருக்கு, கடமையும் இருக்கு. இப்போ நான் கேட்கறது என்னன்னா, உள்துறை அமைச்சரை எதிர்கட்சி தலைவர் ரகசியமாக சந்தித்தார் நீங்க எப்ப சொல்லலாம்னா, சந்தித்து வந்ததே தெரியாமல் இருந்து அந்த தகவல் வெளியே கசிஞ்சதுனாக்கா நீங்க சொல்லலாம். சரியா? அவர் சந்தித்து நாளைக்கு நான் பிரஸ் மீட் பண்றேன்னு சொல்லி அடுத்த நாள் காலையில பிரஸ்ல நான் சந்தித்தேன், இருங்க நான் சந்தித்தேன், இவை தான் நான் பேசினேன்னு சொல்லிட்டாருன்ற பட்சத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதிமுகவில் வெளிப்படையான சந்திப்பு நடந்துருச்சு, சரி ஓகே, முன்கூட்டியா சொல்லல, அவர் போனாரு பார்த்துட்டாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? ரைட், ஓகே சார். இப்போ ஒண்ணுமே இல்லாமல் போயிட்டு இப்போ ரகசிய சந்திப்பெல்லாம் நடத்திட்டு இருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரம் ரகசிய சந்திப்பு அமித்ஷாவை சந்தித்து 1 மணி நேரம் பேசியதாகவும் நிர்மலா சீதாராமனை சந்தித்து, அமித்ஷா செங்கோட்டையனை சந்தித்தாருன்னு அமித்ஷா சொன்னாரா இல்ல செங்கோட்டையன் சொன்னாரா? டெல்லியில இருந்து வரக்கூடிய தகவல்களை நான் நான் கூட டெல்லிக்கு போயிருக்காரு சார், கேள்விப்பட்டேன். எடப்பாடி 3 நாள் முன்னாடி, சரியா, 3 நாள் முன்னாடி ஒரு நடிகையுடன் மாதேஷ் டெல்லிக்கு ரகசியமாக ஒரு ட்ரிப் அடித்தார் என்று எனக்கு தகவல் வந்தது. இதெல்லாம் எடுத்து ட்ரால் பண்ண போறாங்க. பண்ணட்டோங்க, நீங்க போனீங்க, நான் சொல்றேன், எனக்கு தகவல் வந்ததுங்க. நான் என்ன கேக்குறேன், நான் டெல்லிக்கு போனேன், யாரு கூடவே போனேன். செங்கோட்டையன் போனாரு. அவரு செங்கோட்டையன் இப்ப டெல்லியில இருக்காரு, அது தெரியுமா உங்களுக்கு? செங்கோட்டையன் டெல்லியில இருக்காரா, இல்ல அவர் அந்தியூர் தோட்டத்துல இருக்காரா, இல்ல அவர் சென்னையில இருக்காரா, இல்ல அவர் ஈரோட்ல இருக்காரா? இது கவலைப்பட வேண்டியது எடப்பாடி. நீங்க உட்கார்ந்து கவலைப்பட்டு என்ன ப்ரோ? நான் ஏன் கவலைப்படணும்? அவரே எதுக்கு தனியா போயிருக்காரு? நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம். அமித்ஷா தனியா போனா உங்கள மாதிரி அவரும் ஒரு நடிகை கூட்டு போனோன்றீங்களா? இப்ப நீங்க போனீங்களா 3 நாள் முன்னாடி டெல்லிக்கு, எனக்கும் தகவல் வந்ததுல, அந்த மாதிரி அவரும் கூட்டு போனோன்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க? விவாதத்தையே சீர்குலைக்கிறீங்க. இல்ல நீங்க சீர்குலைக்கிறீங்கன்னா, விவாதம்னா என்ன தெரியுமா? செங்கோட்டையன் அங்க சந்தித்ததுக்கான ஆதாரம் சார். நிர்மலா சீதாராமனை சந்தித்து இருக்கிறார் சார், அமித்ஷாவையும் ரகசியமாக சந்தித்ததா செய்திகள் வருது சார். எனக்கும் அதான் செய்திகள் வருது. இப்ப நீங்க சீர்குலைக்கிறீங்களா, நான் சீர்குலைக்கிறேனா?
எனக்கும் சார் தகவல் செங்கோட்டையன் டெல்லிக்கு போயிருக்காரு, தெரியுமா தெரியாதா ஏங்க, உங்களுக்கு? அவர் டெல்லிக்கு போனா என்னங்க, பாட்னா போனா எனக்கு என்னங்க, மாஸ்கோ போனா எனக்கு என்ன, அவர் இவர்களை சந்தித்தார் அப்படின்றதற்கு உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்குன்னா கேளுங்க, பதில் டெல்லி சொல்றேன். ரிப்போர்ட்டர்ஸ் கொடுக்கிற செய்திகள் எனக்கும் ரிப்போர்ட்டர்ஸ் கொடுத்த செய்தி தான் உங்களை பத்தி. நீங்க நடிகையோட போனீங்க, இதுக்கு ஏதாவது பொருத்தமா? பொருத்தம் தாங்க. தகவல்னா எல்லாமே தகவல் தான். நீங்க சொல்றது தகவல்னா நான் அங்கிருந்து கசிந்து வந்தது, இங்கிருந்து கசிந்து வந்தது, சார் அங்கிருந்து தமிழ்நாட்டு கேள்விப்பட்டேன். ஊடகங்கள் அத்தனையும் செய்தியாக்கிட்டாங்க சார். தமிழ்நாட்டு செங்கோட்டையன் ஊடகங்கள் எதையெல்லாம் செய்தியாக்குவார்கள் என்றால் 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி போட்டார்கள் தமிழ்நாட்டு ஊடகங்கள். என்ன தெரியுமா? அமித்ஷாவிடம் இருந்த அழைப்பு, அண்ணாமலை அவர் வந்து டெல்லிக்கு விரைந்தார் அப்படின்ட்டு. எதுக்குன்னா அவர் ஏற்கனவே 5 நாள் முன்னாடி போட்ட டிக்கெட். அது எதுக்கு அப்படின்னா டைம்ஸ் நவோட சமிட். அதற்காக அவர் போயிருக்கார். ஒரு மாநில தலைவர் ஒரு ஊடக சம்மிட், டைம்ஸ் நவோட சம்மிட், இதுக்காக அவர் போறார். அங்கே அவர் அந்த சம்மிட் வந்து முன்னாடியே அது வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. 5-6 நாட்களுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். அப்படின்னும் பொழுது அவசரமாக அவருக்கு அழைப்பு. இது நீங்க தான் போடுறீங்க இந்த செய்தியெல்லாம். எடப்பாடி போய் சந்திக்கிறாரு, அடுத்த நாள் அண்ணாமலை போறாருன்னா டைம்ஸ் நவ் சப்மிட் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் வச்சாங்களா? அது வந்து ஏற்கனவே 10-15 ஆனால் நான் அமித்ஷாவையும் நட்டாவையும் பிஎல் சந்தோஷையும் சந்தித்து பேசினேன். கட்சி குறித்தெல்லாம் மாநில தலைவர் அவங்களோட ஒரு மாநில தலைவர் அவருடைய தேசிய தலைவர்களை சந்திக்காம இருக்கிறதுல என்ன விடுங்க சார். நான் அடுத்த கேள்விக்கு வரேன் சார். எடப்பாடி போய் சந்திப்பு, அது வந்து அதிமுக ஒரு டீம் போய் பார்த்தது ரைட். செங்கோட்டையன் தனியா போய் சந்திக்கிறாரு, அதுல என்ன அரசியல் இருக்குன்னு ஆதாரமா ஆதாரத்தோட பேசுங்க ஐயா. எல்லா சேனல்லயும் செய்தி ஆயிடுச்சு சார். இன்னும் நீங்க என்ன எது வேணாலும் செய்தி ஆகுங்க, அதெல்லாம் நான் பேச முடியாது சார். செய்தி நிறுவனங்கள் தான் சார் பொறுப்பு. சும்மா எதையாவது கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்க. செங்கோட்டையன் வந்து டெல்லிக்கு போனாரா? அது எதுக்காக வேணா போயிருக்கலாம். ஏன் பிரச்சனையா? சரி சார், நான் செங்கோட்டையன் அதிமுகவுல தான் இருக்காரா இல்லையா? அவர் தனியா போறாரு சார். ஏன் போக கூடாது ஏதாவது இருக்கா? ஸ்டாலின் தான் 13 பேர் வச்சு ஒண்ணுக்கு போனா கூட போவார், கூட்டின்னு போவார் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும். ஏன்னா அவருக்கு பயம், யாரோ ஒருத்தன் கேண்டு ஓடிடுவான்னு. எங்களுக்கு ஒன்றும் அந்த மாதிரி கிடையாது. சரி, செந்தில் பாலாஜி ஏன் போனார் டெல்லிக்கு? அவரு வழக்கறிஞரை நான் சொல்றேன் இல்ல, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? வழக்கறிஞர் சந்திக்க போட்டோ வந்தது, புகைப்படம் வந்தது, அடுத்த நாள் என்னைக்கு எடுத்தது? அது அன்னைக்கு தான் எடுத்தாலும் உங்களுக்கு தெரியுமா? போட்டோல டேட் இருந்ததா உங்களுக்கு தெரியுமா? அது நீங்க செங்கோட்டையன் சந்திப்பை எப்படி மடைமாற்றீங்க? நீங்க செந்தில் பாலாஜி சந்திப்பை எப்படி மடைமாற்றம் பண்றீங்க பாத்தீங்களா? நான் சொல்றேன், செந்தில் பாலாஜி டெல்லிக்கு போனது சார், அவருக்கு எடப்பாடி கூட ஏதோ சண்டை சார், ரொம்ப நாளா பாத்துக்கிறோம் சார். செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலினோட சண்டை, டெல்லிக்கு அதனால தான் போனார் நான் சொல்றேன். சரி, இவர் துரைமுருகன் போனார்ல, எதுக்கு போனார் கேட்டீங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர், சரியா? செங்கோட்டையன் எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏ டெல்லிக்கு போயிட்டு வருதுன்றது சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய. துரைமுருகன் எம்எல்ஏ இல்லாம என்ன காட்பாடியில் துரைமுருகன் அமைச்சர், காட்பாடி கொள்ளையன் துரைமுருகன் அமைச்சர். அப்போ அவருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு நமக்கு பதில் சொல்வதற்கு. நீ எதுக்கு டெல்லிக்கு போன, யாரை சந்தித்த? தமிழகத்திற்காக போன அப்படின்னா தமிழகத்திற்காக யாரை சந்தித்தாய் கேட்க வேண்டியதானே? யாராவது ஒருத்தர் மைக்க போட்டு கேட்டீங்களா? அடுத்த நாள் துருவி எடப்பாடி பழனிசாமியை கேட்டீங்கல்ல, அதே கேள்வியை ஏன் நீங்க துரைமுருகன் மேகதாது அணையை கட்ட விட மாட்டேன்னு சொல்லி தினம் பேட்டி கொடுத்துருக்கிறது பாக்குறது இல்லையா? நான் அதெல்லாம் கேட்கலங்க. மேகதாது விஷயத்துக்கு தான் போயிருப்பாரு. அப்ப அதை சொல்லட்டும், அவரு போய் பாருன்னு நீங்க சார். செங்கோட்டை எதுக்கு போனார் சார், அதுக்கு பதில் சொல்லுங்க. துரைமுருகன் எதுக்கு போனாருன்னு அது முதல்ல சொல்லுங்க. நான் செங்கோட்டையன் எதுக்கு போனாருன்னு நான் சொல்றேன். பிப்ரவரி தானே முதல்ல போனது. ரொம்ப நாளைக்கு சில விஷயங்களை மறைக்க முடியாதுங்க. ஏற்கனவே எந்த பிரச்சனையும் வீதிக்கு வந்திருக்குது, விவாதம் ஆயிருக்குது. ரொம்ப நாளைக்கு நானும் சொல்றேன், வீதிக்கு வந்து சந்திச்சிருக்கின்ற விவகாரம் வந்து மணல் கொள்ளை, சரியா? அதனால துரைமுருகன் ஏன் போனார் அதை முதல்ல சொல்லுங்க. முதல்ல போனது துரைமுருகன் தானே, ஏன் போனார் சொல்லுங்க. என்ன பிரச்சனை செங்கோட்டையன் வெர்சஸ் எடப்பாடி? துரைமுருகனுக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன பிரச்சனை? இல்லையே, ஒன்னாதானே இருக்காங்க ரெண்டு பேரும். அதே மாதிரி இவங்களும் ஒன்னாதானே இருக்காங்க. ஒன்னா இருக்காங்களா? ஆமா. உண்மையா? ஆமா. நேர்கள் பார்ப்பாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்களுக்கு தெரியும். செங்கோட்டையன் எடப்பாடி அவர் இந்த பக்கம் திரும்பிட்டு இருந்தா இவர் இந்த பக்கம் திரும்பி. நானும் சொல்றேன், துரைமுருகன் இந்த பக்கம் திரும்பிட்டு இருந்தா இவர் இந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. எதிர்கட்சியில ஏதாவது கேள்வி கேட்டா மட்டும்தான் ஸ்டாலின் துரைமுருகன் வேட்டிக்கு மேல போய் விழுந்துக்கிறாரு. கடைசி வரைக்கும் செங்கோட்டையன் எதுக்கு டெல்லிக்கு போனாரு, எதுக்கு போய் நிர்மலா சீதாராமன் போயிருக்காங்க, நான் போய் பார்க்க முடியுமாங்க? இதுதான் போனாரு, இதுதான் சார். ஏடிஎம்கேல ஏதோ பஞ்சாயத்து தனி செங்கோட்டையன் பஞ்சாயத்து ஒண்ணு போயிருக்கு சார், அதை கேட்கறேன் சார். நீங்களே சார், நீங்க அதிமுக ஆதரவாளர் தானே? ஆமா. செங்கோட்டையன் பஞ்சாயத்து என்னன்னு நான் கேக்குறேன். சொல்றேன், இல்லாத ஒரு பஞ்சாயத்தை இருப்பதாக நீங்களே கிளப்பி விடுறீங்க. செங்கோட்டையன் டெல்லிக்கு போலாம், பாட்னாக்கு போலாம், ஒருவேளை எடப்பாடி நீங்க தனியா போறீங்க, நீங்க ஒரு டீம் கூட்டு போறீங்க, என்ன நான் இல்லாம போறீங்களா? இப்ப நான் பாருங்க, நான் தனியா போயிட்டு வரேன் அப்படின்னு அவர் வீம்புக்கு போறாரோ? அப்படியே கூட இருக்கலாமோ? இல்ல நானே பாருங்க, வேற என்ன பண்றது? நீங்க கேட்டா நீங்க துரைமுருகன்றீங்க, செந்தில் பாலாஜின்றீங்க. துரைமுருகன் செந்தில் பாலாஜில என்ன வேற்றுக்கிற வாசிகளா இல்ல கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவர்களா? அமைச்சர் கொள்ளையடிச்சிட்டு அதான் நான் சொல்றேன், உங்க ஊடகங்களோட எந்த அளவுக்கு கேவலமா நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு அமைச்சர் ரெய்டு வந்து 3வது நாள் டெல்லிக்கு ஓடுறான்.
நீ ஏன் ஓடுறேன்னு கேட்கறதுக்கு துப்பு இல்லை வக்கீல் உங்களுக்கு. ஒரு எம்எல்ஏ அவர் டெல்லிக்கு தனிப்பட்ட விஷயமா கூட போயிட்டு வந்திருக்கலாம். யாரை போய் சந்தித்தாருன்னு யாருக்கும் தெரியாது. யார் நீங்களா முடிவு பண்ணி நிர்மலா சீதாராமன் கிளப்பி விடுவீங்க, அதுக்கப்புறம் இவர் அமித்ஷான்னு கிளப்பி விடுவீங்க. ஆனால் ஒரு அமைச்சர் எதுக்கு அங்க சென்றார்? ஒரு பொது நிகழ்ச்சியில் நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன் என்ற அளவுக்கு பேசிட்டாரு. ரொம்ப விரக்தியில் இருக்காரு செங்கோட்டையன். அப்படிப்பட்ட செங்கோட்டையன் டெல்லிக்கு போயிருக்காரு. அமித்ஷாவை பார்த்ததா தகவல் வருது, நிர்மலா சீதாராமனை பார்த்ததா தகவல் வருது. நீங்களே தகவலை கலப்புறீங்கன்னு நான் சொல்றேன். அவருக்கு இக்கட்டான நான் கனவு காணல சார், செய்தி வந்திருக்கு, நான் கேள்வி கேட்கறேன், உங்களுக்கு பதில் எல்லாம் விட்டுருங்க. எனக்கும் தகவல் வந்திருக்கு. ரொம்ப நாளைக்கு அதிமுக பஞ்சாயத்து எல்லாம் மறைக்க முடியாது சார். எல்லா பஞ்சாயத்தும் வெளியே வந்திருக்கு. அதிமுகவுல எல்லா அணிகள் பஞ்சாயத்தும் பேச பொருளா பஞ்சாயத்தை நாங்க பாத்துருக்கோம். சரியா? இந்த பஞ்சாயத்துக்குலாம் நான் இங்க பேசுறதுக்கு வரல. நீங்க என்ற கேள்வி கேட்கறதா இருந்தா ஆதாரப்பூர்வமாக கேள்வி கேளுங்க, அதுக்கு பதில் சொல்றேன். செய்தி வந்தது, தகவல் வந்தது, அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள்னா அப்புறம் நான் தேரை எடுத்து தெருவில் விடுவேன். சரியா? இவரை பத்தி எனக்கு தகவல் வந்தது, இவரை பத்தி எனக்கு செய்தி வந்தது அப்படி நான் அப்புறம் தேரை எடுத்து தெருவில் விடுவேன். அப்ப நீங்க அது ஓகேன்னு ஒத்துக்கிறீங்களா? நான் அடுத்த கேள்விக்கு வரேன். 2026 அதிமுக ஆட்சி தான் அப்படின்னு அதிமுக ஆதரவாளர்கள் அதிமுகவினர் முடிவோட இருக்காங்க சொல்றாங்க. பொதுமக்களும் ரைட், சரி, ஓகே. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அமித்ஷா சொல்றாரு. அப்புறம் நம்ம அவருக்கும் நமக்கும் உறவு தேவையா? அதான் நான் சொல்லிட்டேனே, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் என்று அவர் சொன்னது எப்ப சொன்னாரோ இல்லைங்க, அவர் அந்த எண்ணத்துல இருக்காருங்க. ஆமா, அந்த எண்ணத்துல தான் இருப்பாருங்க. கூட்டணி என்பது முடிவாகாமல், ஒரு நிமிஷம், கூட்டணி என்பது முடிவாகாமல் அவங்க ஏன் இவர்களோட தான் நாங்கள் இருக்கிறோம், இவர்கள் தலைமையில் தான் அப்படின்றத அவங்க இப்ப சொல்லணும். கூட்டணின்னு வந்ததுனால நீங்க சொல்றது கரெக்ட். சரி, அது வரைக்கும் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அவங்க சொல்லுவாங்க. இல்லைங்க, திமுகவை வீழ்த்தணும் இல்ல நம்ம. ஆமா, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு அவங்க சொல்றாங்க. அது ஒரு அணி, நம்ம அதிமுக தலைமையில ஒரு அணி அப்படின்னா அதெல்லாம் சாத்தியப்படுமான்னு நான் கேட்கிறேன். அப்புறம் எப்படி ஒண்ணு சேர முடியும்? அப்புறம் எப்படி திமுகவை வீழ்த்த முடியும்? வலுவா இருக்கிற திமுக. ஒரு நிமிஷம் இருங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு இல்லையா? ஆமா, தமிழ்நாட்டுல இது வரைக்கும் 2 முறை, அது 2 முறை வேற வேற கட்சிகளோட வச்சிருக்காங்க. ஒண்ணு திமுகவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை எதிர்கொண்டது தமிழ்நாட்டுல. நான் சொல்றது 2001ஆம் ஆண்டு வாஜ்பாய் அரசாங்கத்துல அப்போ இருந்தபோது, வங்கம் வைத்த போது தமிழ்நாட்டில் யார் தலைமை தாங்கியது? திமுக தான். அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி 2014 தனியா அவங்க தலைமையில் கேப்டன் விஜயகாந்த், மருத்துவர் ராமதாஸ், இவங்க முன்னார் தலைமையில அவங்க மாநில தலைவராக இருந்தார் நினைக்கிறேன். இவங்க எல்லாம் தனியா எதிர்கொண்டாங்களா? அதே தேசிய ஜனநாயக கூட்டணி 2016 கேப்டன் விஜயகாந்த் இதுக்கு போயிட்டாரு, பேர் என்ன, மக்கள் நல கூட்டணிக்கு போயிட்டாரு, வைகோ மக்கள் நல கூட்டணிக்கு போயிட்டாரு. அப்படின்ற நிலையில இவங்க தனியா பாஜக நின்னுது 2016. 2019 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் யார் தலைமையில் இருந்தது? அதிமுக தான். 2021 ஆனா அவங்க இந்த மாதிரி வெளிப்படையா ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அமித்ஷா சொன்ன மாதிரி எல்லாம் நான் அன்னைக்கு பார்க்கல. அப்பவும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்றுதான் அமித்ஷா சொன்னார். அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமை, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்றதுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க நம்ம இல்லன்னு ஏன் சொல்ல மாட்டோம்? திருமாவளவன் சொல்லலையா என்னன்னு? கூட்டணி ஆட்சி விரும்புகிறோம்னு. சரி, அந்த மாதிரி எல்லாருமே தான் கூட்டணி ஆட்சி விரும்புவாங்க. சோ பிஜேபி விரும்புது, அது அன்னைக்கு நாங்க பாத்து போறோம். எல்லாரும் விரும்புவாங்க. ஏங்க அவன் கட்சி எதுக்கு நடத்துறாங்க? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்காகத்தான் பாஜகவுடைய மாநில தலைவரோட வேலையா? இல்ல சார், விரும்புறது நல்லது சார், ஆளாளுக்கு ஆசைப்படுறது நல்லது. அவ்வளவுதான். நாளைக்கு ஏதாவது வெளிப்படுத்த சார், நாளைக்கு உடைச்சல் கொடுத்து சிக்கல் கொடுத்துருவாங்களே, அதனால நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஓ, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன, உனக்கேன் அந்த அக்கறை? யாருக்கும் இல்லாத, அதாவது உங்கள் தரப்பில் இல்லாதவர்களுக்கான அக்கறை, அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம்னு நான் சொல்றேன். ஒன்னும் பிரச்சனை எல்லாம் வந்துடாது. உங்களுடைய தலைவர் திருவாளர் வசனகர்த்தா கருணாநிதியோடைய அதே வரிகளை சொல்றேன். உனக்கேன் அந்த அக்கறை? யாருக்கும் இல்லாத அக்கறை. ஒன்னும் பிரச்சனை வந்துடாது இல்ல? அதிமுக பாஜக எல்லாம் நட்பா சேர்ந்துட்டா நாளைக்கு பிரச்சனை அது வந்துருச்சுன்னா பிரச்சனை எல்லாம் எங்களுதுன்னுட்டாங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான் வரப்போகுது. உங்களுக்குன்னா நான் சொல்றது உங்களுடைய திமுக தலைமையிலான அந்த கூட்டத்துக்கு தான் வரப்போகுது பிரச்சனை. அதான் நான் எழுதி தரேன் உங்களுக்கு. சரி, ஒரு பெரிய பலம் வாய்ந்த உறுதியாக எழுதி தருகிறேன். என்ன அது வரதான் போகுது. ரொம்ப முக்கியமான 2 கேள்விங்க. பலம் வாய்ந்த திமுகவை வீழ்த்த முடியுமா? வாய்ப்பு இருக்கா? பலம் வாய்ந்த திமுக பலமா? ஏன் என்ன திமுக என்ன வீழ்த்தப்படாத கட்சியா? கடந்த பெரிய கூட்டணி பாத்தீங்களா, எல்லா வெற்றி மேல் வெற்றி தான் அவங்க. எல்லாம் இருக்கட்டும், மேல எது போனாலும் கீழே வந்துதானே ஆகணும். சரி, நான்
இன்னொரு இல்ல அங்க நம்ம வரிசைப்படுத்தி சொல்ல முடியும் கூட்டணியில இருக்கிற கட்சிகளை. இங்க நம்ம அது மாதிரி வரிசைப்படுத்தி சொல்ல முடியல. இங்க எதுவுமே முடிவாகல. முடிவே ஆகல பாருங்க. நான் தான் சொல்றேனுங்க, நீங்க வரிசைப்படுத்தி வச்சிருக்கீங்க இல்லையா இந்த 13 பேரை. இந்த 13 பேரும் எங்க போனாலும் கூட கூட்டிட்டு போற மாதிரி டெய்லி ஒரு அறிக்கை, நாங்கள் இந்த கூட்டணியில தான் இருக்கிறோம், நாங்கள் இந்த கூட்டணியில தான் இருக்கணும், நீ தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க யாரும் வந்து நீங்க எங்க கூட தான் இருக்கணும், இல்ல நீங்க அங்க போக கூடாது நாங்க யாரும் சொன்னது இல்லையே. இது இப்ப இல்ல, தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுதா இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்க இருக்கும் பொழுதா இருக்கட்டும், இல்லது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் பொழுதா இருக்கட்டும், நாம கூட்டணி கட்சி தலைவர்களை அப்படி கையை பிடிச்சி இழுத்து பக்கத்திலேயே உட்கார வைக்கிறதுலாம் நாம பண்றது கிடையாது. சரியா? அப்புறம் ஆளுக்கு ஒரு விருது, கருணாநிதி விருதை திருமாவளவனுக்கு, திருமாவளவன் உடனே அம்பேத்கர் விருதை வந்து ஸ்டாலினுக்கு, ஸ்டாலின் உடனே இன்னொரு விருதை இன்னொருத்தருக்கு, இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு கும்மி அடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. விருதுன்றது ஒரு அங்கீகாரம் சார். அதெல்லாம் ஏதோ உங்க விருதெல்லாம் என்ன மாதிரியான விருதுன்னு இப்ப கொடுத்தாங்களே, ஸ்டாலினுக்கு ஒரு விருது கெண்டக்கி கர்னல் விருதுன்னு ஒன்று கொடுத்தாங்களே. அந்த கெண்டக்கி கர்னல் விருது வந்து அதுக்கப்புறம் தெரிய வந்துட்டு, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் அது யார் பணம் கொடுத்தாலும் அது கெண்டக்கி கர்னல்னு ஒரு விருது கொடுத்துருவாங்க. கெண்டக்கி கர்னல் என்று ஸ்டாலினுக்கு ஒரு விருது வழங்கப்பட்டதாக திமுகவை வீழ்த்த முடியுமான்னு நான் கேட்கிறேன். திமுக வீழ்த்தணும்னு எல்லாம் ஒண்ணு சேர்றேன்றீங்க. திமுக நான் சொல்றேன், எலிமூனையும் ஒண்ணு சேருது, வடகரியும் பொங்கலும் சக்கர பொங்கலும் ஒண்ணு சேருதுன்றீங்க. இது எப்படி சாத்தியப்படும்னு நான் கேட்கிறேன் சார். அந்த கூவமும் அடையாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கேன். எது கூவம் அடையாரு? இது கூவம் இவர் பெருன நம்ம ஸ்டாலின், அடையார் சாக்கடை வந்து செல்வ பெருந்தகை ஒன்று சேரலையா? காங்கிரஸ், செல்வ பெருந்தகை சொல்லலை, காங்கிரஸ் சொல்கிறேன், ஒன்று சேரலையா? எலியும் பூனையும் இங்கே நீங்கள் சொல்லுவீங்கன்னா நான் சொல்கிறேன் கூவமும் அடையாரும் அப்படின்னு. இல்லை ஒருத்தர் எல்லாம் சேர்ந்து பக்கிங்ஹாம் கனால், அதுதான் அண்ணா அறிவாலயம், உட்காந்துக்க வேண்டியதான் எல்லாம் உட்காந்து பார்க்கலாம். 26 தெரிஞ்சிடும். ரொம்ப முக்கியமான இன்னொரு கேள்வி, விஜய் அவர்களுடைய பார்ட்டி தமிழக வெற்றிக்கழகம் அவங்களுடைய பொதுக்குழுவில் ஒரு சூளுரையா சொல்லியிருக்காரு. விஜய் ஒரு வித்தியாசமான தேர்தலை 26 சந்திக்க போறீங்க, திமுக வர்சஸ் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற. வேற என்னங்க சொல்வாரு? நான் என்ன கேட்கிறேன், இப்ப நான் பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலைக்கு சொன்னதுதான் விஜய்க்கும் சொல்றேன். விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக பார்ப்பதற்காக தான் நான் கட்சியை ஆரம்பித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா? அவர் கண்டிப்பா தான் சொல்லுவாரு. வைகோ என்ன சொன்னாரு 96ல? நான் தான் மாற்று, திமுக அண்ணா திமுகவுக்கு நான் தான் மாற்று என்று சொன்னார். நம்ம சீமானன் எடுத்துக்கோங்க. இல்ல இதை நீங்க ஒரு பொருட்டா சீரியஸா எடுத்துக்கலையான்ற நானு. ஏன்னா தமிழ்நாட்டு களம் திமுக வர்சஸ் அதிமுக தான். அதுதாங்க யதார்த்தம். அதுதான் யதார்த்தம். ஆனா பாருங்க விஜய் அப்படி சொல்லிட முடியாதுல்ல. அதான் சொல்றேங்க. விஜய் இன்னைக்கு சி ஓட்டர் கருத்து கணிப்பெல்லாம் பாத்தீங்களா? சி ஓட்டர் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அதெல்லாம் எடப்பாடியே விஜய்க்கு முன்னாடி இருக்காரு. ஆமாங்க. அந்த சி ஓட்டர் கணக்குப்படி 27% தான் ஸ்டாலின் விரும்புறாங்கன்னா 73% பேர் ஸ்டாலினை விரும்பலன்னு எடுத்துக்கலாமா? 27% பேர் தான் ஸ்டாலினை விரும்பினார்கள்னு சி ஓட்டர் சொல்லுதுன்னா 73% பேர் ஸ்டாலினை விரும்பவில்லைன்னு எடுத்துக்கலாமா? இதையெல்லாம் ஒரு கணக்காக எடுத்துகிட்டு வரீங்களே. எவனோ டெல்லியில் உட்காந்து சொன்னானா அதை வந்து பேசிட்டு இருக்கீங்க நீங்கள். நான் கேட்குறது ரொம்ப சிம்பிள். தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக இருப்பது யார்? இப்போ அதிமுக தான் சட்டமன்றத்தில். தமிழகத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட இரண்டாவதாக வந்த அணி எது? அதிமுக தான். சட்டமன்ற தேர்தலில், கடந்த சட்டமன்ற தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சியாக ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதிமுக தானே. சரியா? இப்போ நம்ம கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான். மக்கள் எங்களை எதிர்க்கட்சியாக அங்கீகரித்திருக்கிறார்கள். இப்போ விஜய் வந்து நான் தான் வந்து திமுகவை எதிர்ப்பதில் முதன்மை சொல்றாரு. தாராளமா நீங்க செய்யுங்க, வாங்க எதிருங்க. அதனால உங்களுக்கு ஒன்றும் சேதாரம் இல்லையா? அதான் நான் கேட்கிறேன். சேதாரம் எப்போ வரும்னா, எங்களை விட அதிகமாக விஜயால் திமுகவை எதிர்க்க முடியும் என்றால் சேதாரம் வரும். எங்களை விட அதிகமாக இருங்க சொல்லி முடிச்சிடும். அது அண்ணாமலையோ விஜயோ சீமான் அவர்களோ யாராவனா இருக்கட்டும். சரியா? இவர்கள் எங்களை விட அதிகமாக திமுகவை, அதுவும் வெறும் மேடையில் மட்டும் இல்லை பிரஸ் மீட்டில் மட்டும் இல்லை, நான் சொல்றது களத்தில் எங்களை விட அதிகமாக நீங்கள் திமுகவை எதிர்ப்பீர்கள் என்று மக்களுக்கு நம்பிக்கை வந்தால் வாக்களிக்கிட்டோம் உங்களுக்கு. நாங்கள் சொல்றோம் இல்லை, திமுகவை ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு வார்டிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் எதிர்க்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதை நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். சரியா? அதுவும் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். நான் இங்கே பதிவு பண்றேன். நீங்க உங்களுடைய கட்சியோ இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்களோ இந்த கேடுகட்ட கருணாநிதி குடும்பத்தோட ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருந்தீர்களா இல்லையா? அது விஜயா இருக்கட்டும், இல்லை பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலையை எடுத்துக்கோங்களேன். அவருடைய கட்சி திமுகவுடன் கூட்டணியே வைக்காதுன்னு எழுதி கொடுக்க முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா பிரசிடென்ட் அவர்கள் ஏற்கனவே கூட்டணியை வைத்திருக்கிறார்கள், ஆட்சியை அமைத்திருக்கிறார்கள். சரியா? இங்கே வந்து கருணாநிதிக்கு அந்த நெத்திக்காசை வெளியிட்டாங்களே, இந்த சமாதியில் வந்து தயிர் வடையை வச்சுட்டு
அந்த நெத்திகாசு ராஜ்நாத் சிங் தான் வந்து பெட்ரோமேக்ஸ் லேட்டே தான் வரணுமா? ராஜ்நாத் சிங்கே தான் வந்து வெளியிடணுமா? உங்களுக்கு யாருமே வரல அப்படி வந்து இந்த நாங்க மாதிரி யாரையும் கூப்பிடல. படத்திறப்புக்கு கூட யாரையும் அழைக்கல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு யாரும் அழைத்து வரணும்னு இல்ல. எங்களுக்கு அவருடைய தொண்டர்கள், அவருடைய மக்கள், அவர் நேசித்த மக்கள், அவருடைய தொண்டர்கள், அவர்கள் தானே அங்கீகாரம் கொடுக்கணும். அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வரவே மாட்டேன்ட்டாங்க, படத்திறப்புக்கெல்லாம் வர மாட்டேன்னு. படத்திறப்பு விழாவுக்கு அவங்களை யாரையும் கூப்பிடலையே. அழைப்புக்கு முற்பட்டு வரல கிடையாது. நீங்க தான் வந்து கருணாநிதிக்கு வெங்கையா நாயுடு விஷம் திறக்கணும். அப்புறம் இதுக்கு பிறகு நெத்திகாசு வெளியிடுறதுக்கு கருணாநிதிக்கு நெத்திகாசு வெளியிடுறதுக்கு நாணயம் சார், அது நீங்க நாணயம் இல்லாதவருக்கு நெத்திகாசு என்றுதான் சொல்லப்படும். அதனால அங்க இருந்து ராஜ்நாத் சிங்கை கூப்பிடணும். இதெல்லாம் நீங்க தான் கூப்பிடணும், நானே கூப்பிடணும். இப்ப நம்ம ரொம்ப கட்டி பிடிச்சி உறவாட ஆரம்பிச்சிட்டோம் சார். கொஞ்சம் காத்துருங்க சார். உறவாடுவதாக இருந்தாலும் அதில் நேரடியாக நேர்மையாக எதிரெதிரே அழைத்து தான் செய்வோம். சரியா? இதை நான் சொல்லல, அங்க ஆதவ அர்ஜுனாவே பதிவு பண்றாரு. அதிமுக பாஜகவுடன் இருக்கிறதா, அது நேர்மையாக இருக்கும். அதிமுக பாஜகவுடன் இல்லையா, இல்ல. கூட்டணியா, கூட்டணி. கூட்டணி இல்லையா, கூட்டணி இல்ல. எதுவா இருந்தாலும் திரைமறைவுலாம் இருக்காது. சரி, ஓபிஎஸ் சொல்றாரு தார்மீகமா பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி வெளியே போயிடணும் அப்படின்றாரு. நான் இறுதி கேள்வியா வைக்கிறேன். ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் பேசத்துக்குலாம் பதில் சொல்ல முடியாது. முன்னாள் முதலமைச்சர் இருந்துட்டு போட்டோம். அது என்ன இன்னைக்கு அதிமுகவின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர் அவர். என்ன பங்காற்றினார்? டீ தான் ஆத்தினார் ரோசி டீ கடையில். என்ன பங்காற்றினார்? அம்மையார் ஜெயலலிதாவால் 3 முறை அடையாளம் காட்டப்பட்டவர். என்ன அடையாளம் காட்டப்பட்டார்? முதலமைச்சராக, தற்காலிக முதலமைச்சராக. சரி சார், அவ்வளவுதான். அவ்வளவுதான். நாங்க அதாவது ஒரு ஒற்றை தலைமைன்னா வெற்றி பெறுவோம்னு சொன்னீங்கல்ல, நீங்க எந்த வெற்றியை பெற்றீங்க? வெளியேறுங்க, தார்மீகமா வெளியேறுங்க. நாங்க பாத்துக்கிறோம். நீ உனக்கு என்ன, நீ முதல்ல இந்த கட்சியிலே கிடையாது. நீ எதுக்கு பேசிட்டு இருக்க? உனக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம்? உனக்கும் இந்த கட்சிக்கும் என்ன சம்பந்தம்? நான் 3 முறை முதலமைச்சர், அம்மாவால் மாண்புமிகு, அம்மாவால் மாண்புமிகு, அம்மாவால்னு இதுதான் நீ பேசிட்டு இருக்கலாம் கடைசி வரைக்கும். என்ன இந்த 2 கிருதா, இந்த 2 சைடில் மட்டும் வெள்ளையை வச்சுக்கிட்டு மிச்ச இடத்துல டை அடிச்சுட்டு இப்படி 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 போக வேண்டியதான் எல்லா இடத்துக்கும். ரஜினிகாந்த் வீட்டில் குழு சுண்டல் வாங்கிக்க கூப்பிட்டாங்கன்னா போ. என்ன சரியா? அப்புறம் அந்த ஆந்திராவில் பதவி ஏற்றுக்கிட்டானே ரேவந்த் ரெட்டியா, பதவி ஏற்றுனா பின்னாடி போய் 4வது ரோவில் போய் உட்காந்துக்க. சரியா? இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கூப்பிடுவாங்க, போயிட்டு வா. சந்திரபாபு நாயுடு அதுதான் மஞ்சள் நீராட்டு விழாக்கு போ. என்ன அதுக்கப்புறம் இந்த மாதிரி குழுவுக்கு சுண்டல் வாங்கிட்டு போய் நில்லு. சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் போய் நின்றுட்டு வா. அவ்வளவுதான். அதுக்கு மேலே உனக்கு எந்த விதமான மரியாதையும் கிடையாது. அவர் தான் அதிமுக தொண்டர்கள் அவர் பக்கம் இருக்காங்கன்னு. யார் அந்த தொண்டர்கள்? தொண்டர்கள்லாம் யார்? இந்த 4 பேர் பேசியிருப்பாங்களே, இப்ப தெரிஞ்சிரும். இளைய வித்வான்களை 4 பேர் பேசியிருப்பாங்களே, அது 26ல தெரிஞ்சிரும். தெரிஞ்சிடும். ஏங்க அதாவது 24ல தெரிஞ்சிடும் நீங்க. சரி, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தீங்க? இந்த செயற்குழு பொதுக்குழு எப்ப நடந்தது? 2022 23 நடந்ததா? 26 ஒரு முடிவு கிடைச்சிரும்ல சார்? எதுக்குமே ஒரு முடிவு கிடைக்கும். 22ல கிடைக்காத முடிவு 23ல கிடைக்காத, தேர்தல் அப்ப கிடைச்சிரும். 24 தேர்தல் அப்ப ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா எங்க இருக்காங்கன்றது தெரிஞ்சிரும்ல நமக்கு. ஏன் ஒட்டிக்கிறீங்க? டிடிவி தினகரன் சசிகலான்ட்டு மேல சசிகலா டிடிவி தினகரன் சந்திச்சிருக்காங்களா? 2 பேரும் எல்லாம் தெரிஞ்சிரும் சார். இப்ப தெரிஞ்சிரும் சார். முதல்ல அவங்க 3 பேரையும் அமித்ஷாவை பார்க்க போயிருக்காங்கல்ல, எடப்பாடி போனார்ல, இப்ப செங்கோட்டையன் தனியா போயிருக்காருல்ல. செங்கோட்டையன் தனியா போனார் என்பதனை நான் தான் திருப்பி சொல்றேன். இது ஊர்ஜிதப்படாத ஒரு தகவல். இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் எல்லாம் ஏன் தனித்தனியா இருக்காங்க, தனித்தனியா போறாங்கன்றது வர்ற நாட்கள்ல தெரிஞ்சிரும் சார். தெரிஞ்சிருங்க. நான் கேட்கறதுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லுங்க. சரியா? இப்போ திரும்ப சசிகலா அவர்கள் சிறையிலேருந்து வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? எவ்வளவு வருஷம் ஆச்சு? ஆயிடுச்சு. அவங்க வந்து 2021 வந்தாங்க. ஆமா, 2021 பிப்ரவரி என்னமோ வந்தாங்கன்னு நினைக்கிறேன். 4.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 4.5 வருஷத்துல எத்தனை முறை தினகரனை திருமதி சசிகலா சந்தித்தார்? சரி, எத்தனை முறை அந்த சும்மா அந்த சமாதியில வந்து பன்னீர்செல்வம் அங்க நின்றுக்கிட்டு சமாதியில் எப்படி இப்படி திருமதி சசிகலாவுக்கு வணக்கம் வச்சதெல்லாம் நான் கேட்கல. எத்தனை முறையாக சந்தித்தார் திருமதி சசிகலா? நான் பார்த்துட்டு தானே இருக்கேன், நான் பேசிட்டு தானே இருக்கேன். ஏன் பேசுறேன்னா அப்போ வெளில கொண்டு வந்து சொல்ல வேண்டியதுதானே? கேமராவில் வந்து அந்த மாதிரி ஏன் வரமாட்டேங்கிறாங்க, உங்க கூட நிற்க மாட்டேங்கிறாங்க? பதில் சொல்லு. முதல்ல நீ அங்கே போய் முதல்ல ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்து. அப்புறம் நீ இங்கே வா. இன்னொன்று நீ ஏன் இங்கே வர? முதல்ல உன தான் வெளியே அமிச்சாச்சே. இவர் பெர்சனா நான்கு அவர் வெளியவா உள்ளேயான்றது நம்ம பார்த்துருவோம்ல, வர நாட்களில் தெரிஞ்சிரும். வெளியவா உள்ளேயானா உனதான் வெளியில போனையாச்சே, கழுத்து நெட்டி தெரிஞ்சிடும் சார். வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அவங்களும் கொஞ்சம் பல கோரிக்கை பல நீதிமன்றங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையம் அவங்களையும் பரிசீலனை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவுமே பண்றாங்க. நடக்கும் சார். அதெல்லாம் பார்ப்போம், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க எதிர்பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இது மாதிரி நடக்கும் யாரோ உத்தரவாதம் கொடுத்து தான் அந்த பலாப்பழத்தோட நடு ரோட்ல விட்டுருக்கீங்க. இந்த தேர்தலுக்கு விளம்பரத்தோடையாவது விடுங்க, பார்க்கலாம்.
நிறைய நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி கிஷோர்.